படிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் சில பையன்தான் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய். ட்ரைனிங் கேம்போட அருமையான நாட்கள். இப்ப நாம என்ன செய்யறது? சீக்கிரம் யாராவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். இன்ஸ்ட்ரக்டரை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நாம என்ன செய்ய போறோம்னு தெரியல. உங்க யாருக்காவது துணி துவைக்கவும் பெட்ட மடிச்சு வைக்கவும் தெரியுமா? அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிச்சயமா பாஸ் ஆக மாட்டேன். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. நாங்க கூட பாஸ் ஆக மாட்டோம். ஏன்னா இந்த கேம்ப் திடீர்னு இப்படி போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரியறதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கே கொடுக்கறாங்க. நாம பேசாம நம்ம வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் கத்துக்கலாம். ஹேய், நல்ல யோசனை. ஆமா, நம்ம எல்லாரும் இப்பவே போலாம். எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு சொல்லுங்க. பெட் மடிச்சு வைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் துணி மடிக்கிறதுக்கும் நான் கத்துக்கிட்டேன். நானும் இதே தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு சரியான தலைவலி வந்துருச்சு. ஏய் கவலைப்படாதடா, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு மண்டையில ஏறுமான்னு தான் சந்தேகமா இருக்கு. ஜீபு பாய் என் கூட கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்க ஒரு டிவி கூட இல்ல. நாம இங்க எப்படி இருக்க போறோமோ தெரியல. அதுவும் இந்த வாரம் முழுக்க எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க போறோமோ. பேசாம யாருக்கும் தெரியாம இங்க இருந்து ஓடி போயிடலாமா லீனா? அப்படிலாம் பண்ண முடியாது மேரி. மத்த பசங்க எல்லாம் நம்ம மேலதான் குறியா இருப்பாங்க. அதனால என்ன நடந்தாலும் நம்ம இங்கே இருந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பசிக்குது. லஞ்ச் டைம் வந்துடுச்சா இல்லையா? ஹேய், அங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு பனிஷ்மெண்டா இந்த கிரவுண்ட 3 தடவை சுத்தி வாங்க. போங்க. ம் ம் ஹேய் லீனா, மேரி, ரெண்டு பேரும் இங்க வாங்க. நான் வந்துட்டேன் சார். என்னாச்சு? என்னது என்ன ஆச்சா? உங்க படுக்கையை கூட உங்களுக்கு சரியா வச்சுக்க தெரியல. ரூமை எப்படி கிளீனா வச்சுக்கணும் நேத்து தானே உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார். ஆனா நேத்து ரொம்ப டயர்ட் ஆயி நாங்க தூங்கிட்டோம். நாங்க இப்பவே க்ளீன் பண்ணிடுறோம் சார். மறுபடியும் கிரவுண்ட சுத்தி ஓட வைக்காதீங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இதை க்ளீன் பண்ணலனா கிரவுண்ட் 5 தடவை சுத்த வேண்டியிருக்கும். இங்க ஒரு நாள் போறதுக்கே ஒரு வருஷம் மாதிரி இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கணும்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏய் முதல்ல பெட்ல இருந்து ஏந்திரி. பெட்ஷீட் கசக்கிட்டு இருக்க. ஏய் கவலைப்படாத லீனா. எதுவா இருந்தாலும் நாளை காலையில எழுந்து பாத்துக்கலாம். நம்ம வேலையில இன்னைக்கே செஞ்சிட்டோம்னா நாளைக்கு எந்த வேலையும் இருக்காது. அப்பதான் அவர் திட்ட மாட்டாரு. ஐயோ என்னால முடியாது லீனா. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா? நாம பேசாம ஜீபு பாய் கூப்பிட்டேன். ஏய் இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. என்ன பண்ண போற? போன் தான். ஜீபு பாய் நாங்க இருக்கிற இடத்துக்கு சீக்கிரம் வா. ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கீங்க அதானே? அதுக்கு உன்னோட உதவி வேணும் ஜீபு பாய். இந்த தடவை என்ன உதவி வேணும் லீனா? அது என்னன்னா எங்களுக்கு படுக்கைய கூட மடிச்சு வைக்க தெரியல. கத்து கொடுக்கறியா? என்ன சொல்றீங்க? இது கூட தெரியாதா உங்களுக்கு? உண்மையிலேயே தெரியாது ஜீபு பாய். சரி, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கவனமா பாத்துக்கங்க. ஓகே? இப்ப பாத்தீங்களே, அவ்வளவுதான்.
ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு. பண்ணத பாத்தீங்களே, அதே மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப நன்றி ஜீபூபாய். இந்த குழந்தைங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம இதே மாதிரி ஹார்ட் வொர்க் பண்ணோம்னா நாளைக்கு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நமக்கு பாராட்டு கிடைக்கும். அது கிரவுண்ட் சுத்துறதை விட நல்லா தான் இருக்கும். பிரமாதமா இருக்கு. பசங்க அசத்துறாங்க. நான் பாக்குறது கனவில்லையே. இந்த ட்ரைனிங் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நான் சொல்லியே ஆகணும். 4th கிரேட்ல இருக்க லீனாவும் மேரிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்வீட்டி, நல்லா சாப்பிடுறா. கேம்ப்ல நல்ல பேர் வாங்கிருக்க. ஆமா, நீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்ட. அது மட்டும் இல்ல, மத்த ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி பிரின்சிபல் இவள பத்தி பாராட்டி பேசிருக்காரு. உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு லீனா. என் உதவி இல்லனா அவங்க குப்பை தொட்டில தான் இருந்திருப்பாங்க. ஹாய் ஜீபூபாய், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட மேஜிக் சக்தி இல்லாம உன்னால சாதிக்க முடிஞ்சதுல, அப்புறம் எதுக்கு எனக்கு நன்றி சொல்ற? ஆனா அதுவும் நீ இல்லாம செஞ்சிருக்க முடியாதுல. லீனா, உன் ரூம நீயே சுத்தமா வச்சுக்கலாம். அது ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்ல. நான் எதுக்கு என்னோட ரூம சுத்தமா வச்சுக்கணும்? இன்னைக்கு க்ளீன் பண்ண, நாளைக்கு மறுபடியும் அழுக்காயிடும். நான் டிவி பார்க்க போறேன்ப்பா. முடிஞ்சா நீ க்ளீன் பண்ணு. நீ இவ்ளோ சோம்பேறியா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல லீனா.